Hi friends, welcome to Revati Pooja Lifestyle. இந்த வீடியோவில் வந்து நவராத்திரியோட ஃபஸ்ட் டே பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த saree கட்டிட்டு தான் நான் பூஜையே பண்ணியிருந்தேன். saree மெட்டீரியல் வந்து காட்டன் வித் சில்க் கலந்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், எம்ப்ராய்டிங் ஒர்க்கு போட்டிருக்கேன். நெக்கு வந்து யூ ஷேப் நெக்கு தான் வச்சுருக்கேன் நான். எதுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், முடிக்கிட்டலாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு. எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டோன்னா அது முடிக்கிட்ட மாட்டி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எம்ப்ராய்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்டு வந்து ப்ரௌனி அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாராவது ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்கள லிங்க்கு கொடுக்குறேன், வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. அவங்க இதை பிஸ்னஸாக வந்து யூடியூப் சேனல் மூலயமா பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இதை அரௌண்ட் ஒரு 7 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 5 மணிலேருந்து 6 மணிக்கு கரெக்டாக இருந்து நெய்வேத்தியம் பண்ணுறதாகட்டும், சுவாமி அலங்காரம் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால 7 o'clock தான் நான் பூஜையே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வாசக்காலில் வந்து நல்லா தொடச்சி ஈர துணியால் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவால் கோலமும் போட்டிருந்தேன். அதே மாதிரி செம்மண்ணால் கொஞ்சம் அலங்காரமும் பண்ணியிருந்தேன் நான். எங்களுக்கு வந்து கொலு வைக்கிற பழக்கம்லாம் இல்லை, வெறும் ஃபோட்டோ வச்சு தான் நான் வழிபாடு பண்ணுவேன். அந்த 9 நாட்களில் வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுறது உண்டு. அதே மாதிரி அம்மா பக்கம் ஆகட்டும் மாமியார் பக்கமும் 2 பேரும் வந்து கொலு வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. வெறும் அந்த சரஸ்வதி பூஜை ஆகட்டும் ஆயுத பூஜை ஆகட்டும் அந்த 2 பூஜை மட்டும்தான் பண்ணுவாங்க. 2 வருஷமாக தான் நான் வந்து 9 நாட்கள் வந்து நவராத்திரியை வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. சரி எதுக்கு விடணும், கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் நான் இந்த வருஷமும் நான் வந்து ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக தான் என்கிட்ட இருக்கிற அம்மன் சிலையை வச்சு தான் நான் வழிபாடு பண்ணுறேன். லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி சிலையும் இருக்குது, அன்னபூர்ணி தேவியும் சிலையும் இருக்குது. இந்த 3 சிலையும் வச்சு தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி லக்ஷ்மி ஃபோட்டோவும் இருக்குது. ஃபோட்டோவுக்கு முன்னாடி சிலைகள் வச்சு தான் நான் வழிபாடு பண்ணுறது உண்டு. நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். நான் அதை தான் பண்ணியிருந்தேன். நான் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பச்சரிசியில் வந்து கொஞ்சமாக நெய்யும் மஞ்சளும் கலந்த அக்ஷதையை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த சின்ன பிளேட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் சிலையை வச்சு பூ அலங்காரமும் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி குங்குமம் அர்ச்சனையும் நான் பண்ணியிருந்தேன். நான் சில பேர் வந்து அகண்ட தீபம் வந்து ஏற்றுறது உண்டு. குழு வைக்கலைனாலும் ஒரு சில பேர் வந்து 9 நாட்கள் வந்து அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் உண்டு. அந்த விளக்கில் வந்து லக்ஷ்மி தாயாரை வந்து ஆவகனம் பண்ணி பூஜை பண்ணுறதும் உண்டு. நான் அது மாதிரி எதுவுமே பண்ணல, வெறும் நான் வந்து ஃபோட்டோ வச்சு டெய்லி ஒரு நாளைக்கு விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணலாம்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒரு நாளைக்கு எது மாதிரிலாம் நான் பூஜை பண்ணியிருக்கிறது ஷார்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 8 o'clock தான் கோயிலுக்கும் போயிருந்தேன். அங்கே வந்து சுவாமியை வந்து ஊஞ்சலில் உட்கார வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. அம்மனுக்கு saree வந்து எல்லோ வித் க்ரீன் கலர் கலந்த மாதிரி சாரியை வந்து கட்டி பூஜையும் பண்ணியிருந்தாங்க. இருக்கிற லேடிஸ்லாம் சுவாமி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கும். அதே மாதிரி பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு சுவாமிக்கு வந்து ஆரத்தி
மூர்த்தியெல்லாம் காட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி தான் சிம்பிளாகவும் அழகாகவும் என்னோட நவராத்திரி ஃபஸ்ட்டு டே வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.